ஆராதனை கூடம், சர்ச்சி, சர்வீஸ் நடக்கிற இடம், செபக்கூடி நடக்கிற இடம்லாம் என்னன்னு பேசிக்காக கேட்டிங்கன்னா நம்மளை ஆயத்தப்படுத்துகிற இடம். கடந்த நாள் நான் சொன்னேன்ல, ஒரு பெண் தன்னை மணவாளனுக்கு ஏற்ற விதமாக, ராஜ்யத்துக்கு செல்லுகிற விதமாக தன்னை என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் அலங்கரிக்கணும். உலகத்தின்படி அலங்கரிக்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள் தன்னை அலங்கரித்து ஆயத்தமாகிற காரியத்தை கொடுத்து கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். கவனிங்க, நம்ம எங்க ஆயத்தமாக முடியும் நினைக்கிங்க? மணப்பெண் தன்னுடைய வீட்டில் கண்ணாடி முன்னாடி ஆயத்தமாகிறா. ஆனா மணவாட்டியாகிய நம்ம எங்க ஆயத்தமாகணும்னா சபைக்குள்ள ஆயத்தமாகணும். சபைக்குள்ளதான் நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப நல்லா கவனிச்சிடுங்க, சபை என்பது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். ஒரு வாரம் முழுதும் வண்டியை ஓட்டி, வண்டி ரொம்ப அழுக்காயிடுச்சு, வண்டியில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றோம்? வண்டியை கொண்டு சர்வீஸ். நம்ம சர்வீஸ்னா வாட்டர் வாஷ் நினைச்சாங்க. ஒரு வண்டி சர்வீஸுங்கிறது என்னன்னா வாட்டர் வாஷ் பண்ணி அந்த வண்டியில் இருக்க சின்ன சின்ன பழுதுகளை சரி பண்றது. இதே தான் நம்முடைய சபை, நம்முடைய ஆராதனை கூடம், நம்ம கூடுற அந்த ஜெப கூடுகை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் முழுதும் அந்த உலகத்துக்குள்ள ஓடி இருக்கிறேன், என்னை சரிப்படுத்துகிற இடம் எது? ஹல்லேலூயா! என்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் எது? என்னை ஒழுங்குபடுத்துகிற இடம் இது. மறுபடியும் நான் ஓடும்படியாக என்னை சீர்படுத்துகிற இடம் இது. ஹல்லேலூயா! அவங்க வரும்போது ஒர்க் ஷாப்புக்குள்ளால ஒரு வண்டியை கொண்டு விட்டீங்கன்னா, ஒர்க் ஷாப்புக்காரங்க என்னதான் வேலை பார்த்தா சம்மதிப்பீங்களா? என்ன நினைப்பில் விடுறோம்? வண்டி உள்ள போற மாதிரி வெளியே வராது, எல்லாம் சரி செய்யப்பட்டு வெளியே வரும். இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். வண்டியை உள்ள விடுறேன், இதே மாதிரி நான் சபைக்குள்ள வர்றேன், நான் ஆலயத்துக்குள்ள வர்றேன், நான் ஜெபக்கூடுகைக்குள்ள வர்றேன். நான் என்ன செய்யணும்? ஒழுங்காகி வெளியே போகணும், சரியாகி வெளியே போகணும். நான் வந்தது போல ஒருபோது நான் திரும்பி போகவே. இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும், இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஆலயத்துக்குள்ளால வர்ற நம்ம எப்படி போனோம்னா, ஆண்டவரே நான் உள்ள போறது மாதிரி வெளியே வரக்கூடாது, என் கூட பேசுங்க, என்னை சீர்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க. மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். தொடர்ந்து அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதி என்ன சுட்டி காட்டுதுன்னா, ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும்படியாக 10 கன்னிகைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை எதிர்நோக்கி தங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கின்ற மணவாளனை எதிர்பார்த்து தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இந்த 10 பேர்ல 5 பேர் யாரா? புத்தி உள்ளவர்களா? 5 பேர் புத்தி இல்லாதவர்களா? வேதம் குறிப்பிடுது. கவனிச்சுடுங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம ஒவ்வொரு நிமிஷம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா, நம்முடைய தீவெட்டியை எரிய விடுகிறவர்களாய். ஹல்லேலூயா! தொடர்ந்து இந்த நாட்களில் நம்ம கடந்த வாரம் இந்த 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை தியானிச்சோம். இந்த நாளில் 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 3வது வசனம் 4வது வசனத்தை புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்ல கவனிகள், தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா! நல்ல கவனிங்க, வேதம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எப்ப வேணாலும் எரிய விடலாங்கிறதுக்காக எண்ணெயை கூட கொண்டு போனார்களாம். புத்தி இல்லாதவர்களோ
தீவட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா என்ன கொண்டு போகல? எப்ப வேணாலும் மணவாளனுடைய வருகை வரும். மணவாளனுடைய வருகை வரும்போது இந்த தீவட்டி எரிந்து கொண்டிருக்கணும். அதுக்காக எண்ணெய் வேணும்னு சொல்லி எண்ணெயை எடுக்க மறந்து விட்டார்கள். எண்ணெய்க்காக ஆயத்தப்படுகிற காரியத்துல அசால்ட்டாக நிர்விசாரமாக இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தீவட்டிங்கிறது என்ன? தீபத்துக்கு தீபம். ஆனா வேதம் எதை சுட்டி காட்டுகிறதுனா, தீவட்டி என்பது நம்முடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கணும். மணவாளன் எப்ப வருகிறாரோ அது வரைக்கும் ரட்சிப்பு அமர்ந்து போய்விடக் கூடாது. ரட்சிப்பு எழுந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க? எண்ணெய் எடுத்துட்டு போகல. என்னன்னா என்ன? ஆயில், ஆவியானவர். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அநேகர் சொல்றாங்க எண்ணெய் என்பது ஆவியானவரை அனல் மூட்டுவது, எண்ணெய் என்பது வார்த்தைகள், எண்ணெய் என்பது அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எண்ணெய் என்பது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள். நல்ல கவனிங்க, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டு இருந்தாலே போதும், ரட்சிப்பு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், தீவட்டியை அணை விடாம பாதுகாக்கணுங்கிற சிந்தனை இருந்தா போதும், அதை குறித்த உணர்வுகள் இருந்தா போதும், தீவட்டி எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கும். முதல் தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் தீவட்டி எரியணும்னு நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் இருக்கணும், அதை குறித்து உணர்வு இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க தீவட்டி ஆகிய ரட்சிப்பு தேவனுடைய வருகை வரை எரியணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுது அதை குறித்து தாகம் உள்ளதா இருக்கணும். உங்களுடைய எண்ணம் எப்பவும் ரட்சிப்புங்கிற தீவட்டி எரியத்தக்கதா ஏக்கம் உள்ளதா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ரட்சிப்புங்கிற தீவட்டி எரியத்தக்கதாய் வாஞ்சை உள்ளதா இருக்கணும். அப்ப அடிப்படை எண்ணெய் என்பது என்ன? முதலாவது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. இந்த ரட்சிப்பை எழுந்து கொண்டே இருக்கணும்னா நம்ம எப்பவும் உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். நான் யாரு? மனவாட்டி. நான் உலகத்துக்குரியவள் அல்ல, இந்த உலகத்துக்காய் நான் பிறந்தவள் அல்ல. நான் இதை பிரித்து எடுத்திருக்கிறாரு. நான் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். எதற்காக பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா, என் மனவாளன் எப்ப வேணாலும் வருவாரு. அவருக்கு எதிர்கொண்டு போக என் ரட்சிப்பின் பாத்திரம் எழுந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அநேகர் சொல்றோம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ரட்சிப்பு வாழ்க்கை போதும், ஒரு நாள் தேவனுடைய வருகை வரும், அன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் போதாது, இந்த ரட்சிப்பை அனுதினமும் நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய சிந்தனைகளால், நம்முடைய உணர்வுகளால் அனல் மூட்டுகிற அனுபவம், எண்ணெயை விட்டு எரிய விடுகிற அனுபவம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமோ அந்த மனுஷன் மட்டும்தான் மணவாளனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை வேறுபடுத்திருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால நம்ம மேல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ எப்பொழுதும் மேலோகத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னோடு கூட வர ஆயத்தமாய் உன்னுடைய ரட்சிப்பு என்கிற தீவட்டியை எரிய விட ஆயத்தமாயது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ரட்சிப்பாகிய தீவட்டி என்ன செய்யணும்? எழுந்து கொண்டே இருக்கணும். எப்ப வர? முடிவு பரியந்தம். அத மார்க் 13வது அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம்.
என் நாமத்தின் நிமித்தம் ஆ, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இன்றைய காலகட்டத்தில் யார் யார் மணவாளன் வருகைக்காய் எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்களோ, யார் யார் தன்னுடைய தீவட்டியை எரிய விட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க நிச்சயமாய் தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய தீவட்டி ஆகிய ரட்சிப்பு எரியணும்னா என்ன செய்யணும்? எப்ப பார்த்தாலும் அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டவன், நான் அவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டவன். அப்ப நல்லா கவனிங்க, நமக்குள்ள எப்ப என்ன இருக்கலாம்? நான் அவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டவள், நான் அவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டவன். அதனால என்னுடைய எண்ணம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என் ஆசை, என் சிந்தனை, என் ஏக்கம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் என் தீவட்டிய எரிய விட்டுக்கிறதா இருக்கணும். எவன் ஒருவன் எப்பொழுதும் தேவனை குறித்த சிந்தையோடு இருக்கிறாரோ அந்த மனுஷன் அனுதினமும் தன்னுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவனா இருக்கிறான். அனுதினமும் தன்னுடைய ரட்சிப்பை அனல் மூட்டுகிறவனா இருக்கிறான். அனுதினமும் அவனுடைய ரட்சிப்பை எரிய விடுகிறவனா இருக்கிறான். எந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறதோ அந்த மனுஷனை பாருங்க, தேவனுடைய வருகையில அவருடைய மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்ப எப்போ ஒரு மனவாட்டியுடைய எண்ணம், ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயுடைய எண்ணம், சபைக்குள்ள இருக்க தேவ பிள்ளையுடைய எண்ணம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய தீவட்டி அணைந்து போய்விட கூடாது. இது அபிஷேகம் ரெண்டாவது, ஆவியானவர் ரெண்டாவது, வேத வசனங்கள் ரெண்டாவது. முதலாவது உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய உணர்வுகள் மனவாளனை கொடுத்து எப்பவும் துடிப்புள்ளதாய், ஏக்கம் உள்ளதாய், வாஞ்சை உள்ளதாய், தாகம் உள்ளதாய் இருக்குமானா தீவட்டு எப்பவும் எழுந்துகிட்டே இருக்கும். அது ஒருபோதும் மறைந்து போகவே வாய்ப்பில்லை. அப்ப நல்லா கவனிங்க, எண்ணங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. எண்ணங்கள் எப்பொழுதும் மணவாளன் மேல, மணவாளனை கொடுத்து எண்ணங்களோடு, மணவாளனை கொடுத்து சிந்தையோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த எண்ணங்களும் இந்த சிந்தனையும் இந்த உணர்வுகளும் தான் பாருங்க எண்ணெய். அப்ப தீவட்டி எரியணும்னா என்ன வேணும், என்ன வேணும்னு சொல்றோம்ல, இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள் எப்பவும் மணவாளன் மேல பொங்குமா இருந்தா என் தீவட்டி ஆகிய ரட்சிப்பு என்ன செய்யும்? எழுந்து கொண்டே இருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும், எந்த வியாதிகள் வந்தாலும், எந்த பலகீனங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ரட்சிப்பின் பாத்திரம் எழுந்து கொண்டே இருக்கும். ஏயா எழுந்து கொண்டிருக்கிறா? என் நினைவெல்லாம் அவரையா, என் பேச்செல்லாம் அவரையா, என் சிந்தையெல்லாம் அவரு. அதனால என் தீவட்டி எரியுது. பாருங்க, இவ்வளவு பெரிய மகத்தான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்று இருப்போமானால் கைவிடப்படுவோம், தண்டனைக்கு தப்ப முடியாது. அதனால நம்ம எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நானல் மூட்டுகிறவனா இருக்கணும், உங்களை கொடுத்த தாகம் எனக்குள்ளால ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே. நான் எப்ப பார்த்தாலும் உங்க மேல எண்ணங்களோடு இருக்கணும். ஏன்? நான் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவள், நான் அவளுக்கென்று நிச்சயிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்குள்ள இருந்தா நம்ம தீவட்டி என்ன செய்யும்? எழுந்து கொண்டே இருக்கும். அதை பாருங்க, வேத வசனம் சொல்லுது, நிற்கிறவன் எவனும் விழுந்து விழாதபடிக்கு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடைய சபையாகிய மணவாட்டியாகிய நம்ம
ஒருபோதும் எண்ணங்கள்ல தவறிவிடாதபடிக்கு அவரை கொடுத்த எண்ணங்கள்லே நம்ம நிலை நிற்போமானால் நாம் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எப்போ நான் அவருக்குள்ளவே அவருடைய மனவாட்டி என்னுடைய தீவட்டி எரியும், அவர் வரும்போது நிச்சயமாய் நான் புத்தி உள்ளவனாக இருந்து அவருடைய வருகையில நிச்சயமாய் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அவரோடு சேர்க்கப்படுவேன். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆகிய என்ன கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப நமக்குள்ளால அந்த எண்ணங்கள் ஓடுதோ அப்பதான் பாருங்க நம்ம நிச்சயிக்கப்பட்டவள் என்பது ஊர்ஜிதமாகுது. ஹல்லேலூயா. இப்ப நிச்சயிக்கப்பட்டதுன்னா என்ன? நிச்சயிக்கப்பட்டவன் நிச்சயிக்கப்பட்டன்னு சொல்றோமே, நிச்சயம் என்பது என்ன? ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க, நிச்சயம்னா என்ன தெரியுமா? இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? நிச்சயதார்த்தம், நிச்சய தாம்பூலம் அதோடைய முழு பெயர். அது இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து அந்த வரன் ஒருவேளை இந்த பெண்ணுக்கு இவர் ஏற்றவர், இன்னாருக்கு இன்னார் ஓகே அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்வாங்கன்னா உறுதிப்படுத்துவாங்க. இந்த உறுதிப்படுத்துதல திருமணத்துக்கு முன்னாடி பெரியவர்கள் மத்தியில இந்த உறுதிமொழி எடுத்து உறுதிப்படுத்தி தீர்மானிக்கப்படுறதுதான் நிச்சயம். ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, தேவன் என்ன பண்ணார்னாக்கி எனக்கு ஏற்ற மனவாட்டி நீதான்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா நம்மள நிச்சயம் பண்ணிட்டார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை அவர் மணவாளன் நீங்களாகிய மனவாட்டியை அவருக்கென்று நிச்சயப்படுத்திட்டாரு. இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சு இல்ல? நிச்சயம் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு புரியமாய் சொல்லுதாங்க, ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் முடியுது இல்ல, இந்த நிச்சயம் முடியறது வரைக்கும் அவ எப்படி வேணா வாழலாம். கன்றாவி எல்லாம் உள்ள வந்து போகலாம், பல பிரச்சனைகள் வரலாம். யாரு கூட வேணாலும் அந்த பெண் என்ன செய்யலாம், பழகலாம். அந்த பெண்ணுக்கு எத்தனையோ பெட்டிஷன்கள், எத்தனையோ ப்ரொபோசல்கள், எத்தனையோ ரெக்வெஸ்ட்கள் வரலாம். அதை எதை ஏற்றுக்கொள்ளணுமோ ஏற்றுக்கொள்ளலாம், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் 4 ரிக்வெஸ்ட கூட ஏற்றுக்கொள்ளலாம், 4 ப்ரொபோசல் கூட ஏற்றுக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் வாழலாம். இப்படிதான் கண்டிஷன் இல்ல, மனம் போன போக்கில் வாழலாம். யாரு கூட வேணாலும் பழகலாம், யார் வேணாலும் இதயத்தில் வரலாம், யார் வேணாலும் இதயத்திலிருந்து போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வாழலாம். எது வருது தெரியுமா? இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயிக்கப்படுகிற வரைக்கும். ஆனா இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயிக்கப்பட்டுட்டான்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது போல வாழ முடியாது. இந்த நிச்சயம் நடந்து முடிஞ்ச பெண்களை பார்த்தாலே ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏய், அந்த பொண்ணுக்கு நிச்சயம் முடிச்சிருச்சுப்பா, ஒதுங்கு. இப்ப அந்த பொண்ணுட்டு இப்ப ப்ரப்போஸ் பண்ணாதப்பா, அந்த பொண்ணுக்கு நிச்சயம் முடிச்சுட்டாங்க, இன்னும் 3 மாசத்துல திருமணம் நடக்க போகுது, டிஸ்டர்பன்ஸே வராது. ஏன்? நீ ஒருவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டு விட்டாய். இந்த டைம்ல பெட்டிஷன் வராது, ரிக்வெஸ்ட் வராது, ப்ரப்போஸ் வராது, ஒண்ணு வராது. வாங்கிறதே என்ன செய்யக்கூடாது, கண்டதையெல்லாம் உள்ள விடக்கூடாது. ஏன்? நீ இன்னாருக்கு இன்னார் என்று நியமிக்கப்பட்டு விட்டாய், நீ இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டாய். ஆனபடியினால நீ நிச்சய முடியாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது போல இப்ப வாழ முடியாது. ஹல்லேலூயா. சரி, வாழ முடியாது. இப்ப நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடைய நிலைமை என்ன? கவனிங்க, ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் முடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அவ எப்படி தெரியுமா இருப்பா? தன்னை சுத்தி
எத்தனை உறவுகள், எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவளுடைய எண்ணம் எல்லாம் எங்க சுத்தம்? நிச்சயிக்கப்பட்ட மணமகனை. நீங்க சுத்தி இருந்து என்னதான் ஆலோசனை கொடுங்க, ஒன்னும் காதுக்குள்ள போகாது. நீங்க என்னைக்கு இந்த பெண்ணுக்கு பூ வச்சுட்டு போனாங்களோ அன்னையில இருந்து சொல்லுவீங்க, ஏமா உனக்கு அழகா ஒயிட் கலர்ல ஃப்ராக் ஜம்முன்னு செய்யணும். யாரு? பொண்ணுடைய அக்கா, பொண்ணுடைய தங்கச்சி, பொண்ணுடைய அண்ணன், பொண்ணுடைய அப்பா, பொண்ணுடைய அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, உன் கலருக்கு, உன் அழகுக்கு ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ராக்கு அல்லது ஒயிட் கலர்ல ஒரு சேலையை போட்டு தான் உனக்கு கல்யாணத்தை நடத்துவோம். இது சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க சில பிள்ளைகள்கிட்ட. ஆனா பாருங்க, எப்ப நிச்சயம் பண்ணிட்டு போனானோ அவன் அங்கிருந்து சொல்லுவான், அப்படி வயலட் கலர்ல நான் ஒரு ஷர்ட், வயலட் கலர்ல ஒரு பேண்ட் போட்டு, நீ வயலட் கலர்ல ஒரு சேலையும் கட்டி நம்ம திருமணம் நடந்துச்சுன்னா அவளுக்கு அது மட்டும்தான் உள்ள போகும். நீங்க எத்தனை பேர் சுத்தி இருந்து என்னென்ன கலர் சொன்னாலும் அவளுக்கு உள்ள போகாது. ஏன்? மணவாளன் மேல ஏக்கம் வந்துருச்சு, மணவாளன் மேல தாக்கம் வந்துருச்சு. மணவாளன் பேசுறது மட்டும்தான் உள்ள போகும். அதில் கவனிங்க, இந்த நிச்சயம் முடிஞ்ச பிள்ளைங்களை பார்த்தா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருக்கும். ஒரு வித்தியாசமா அவன் சொல்லுவான், 3 மணிக்கு நான் கால் பண்ணுவேன்னு சொல்லுவான். இது 2 மணிக்கே இடம் தேடும், எங்கடா போலாம், யாரு கண்ணிலே மாட்டாம தனியா போய் உட்கார்றதுக்கு எந்த இடம் வசதியா இருக்கும்னு சொல்லி 2 மணில யோசிக்கும். பாருங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பப்ளிக் பிளேஸ்ல தான் உட்காரும். ஆனா எப்ப நிச்சயம் முடிஞ்சோ அது முதல் நீங்க பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை மணமகளை பார்க்கணும்னா எங்கேயாவது இருட்டு ரூம்ல தனியா போய் ஒத்தையில உட்கார்ந்து இருக்கும். ஏன்? மணமகனோடு உறவு கொண்டாட, மணமகனோடு கனெக்ஷன். பாருங்க, ராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய இதுக்கு முன்னாடி போர்வைக்கு வெளியே லைட் எரியும். எப்ப நிச்சயம் முடிஞ்சிச்சோ அது முதல் ராத்திரி போர்வைக்குள்ளேயே லைட் எரியும். போர்வைக்குள்ள லைட் மட்டும் எரியாது, இதயமும் சேர்ந்து எரியும். இதுதான் பாருங்க எரிய விடுகிற அனுபவம். யாருக்காக எரிய விடுறாங்க? மணமகள் மணமகனுக்காக தன்னுடைய இருதயத்தை எரிய விடுறாங்க. பாருங்க, இவங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்ப வருவார், எப்ப திருமணம், எப்ப கொட்டி போவார், எப்பப்பா அந்த டேட்டு வரும், எப்பப்பா இவரை பார்க்கலாம், எப்பப்பா திருமணம் செய்யலாம். சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் கண்ணுக்கே தெரியாதுங்க. எத்தனை உறவுகள் தன்னை சுத்தி இருந்தாலும் இந்த உறவுகள் கண்ணுக்கு தெரியாது. எங்கேயோ இருக்கிற மணமகனுக்கா இருதயம் ஏங்குது இல்ல, இதான் எரிகிற அனுபவம். கடந்த நாள் என்னுடைய நண்பர் ஒரு டாக்டருக்கு ஒரு மணமகளை பார்த்து முடிச்சாங்க. முடிச்சு நாளைக்கு நிச்சயம், நாளை காலை நாங்கள் எல்லாரும் நிச்சயத்துக்காக போக போறோம். இன்னைக்கு சாயங்காலம் அவருடைய செல்போன்ல டங் 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 டங்னு போட்டோ வந்து விழுது, 10-40 போட்டோ. வியூ பண்ணி பார்த்தா அந்த மணமகள் வேறு ஒருவரோடு தோல்ல சாஞ்சி இருக்கிறாங்க, மடியில சாஞ்சி இருக்கிறாங்க. ஐயோ, என்ன நாட்டுலி அந்த போட்டோஸ்ல அத்தனையும் போட்டு விட்டு கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டா பாருங்க. இந்த பெண் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பையனோட 3 வருஷம் பழகி போகாத இடம் கிடையாது, அதனால இந்த பெண்ணை நீங்க திருமணம் பண்ணணுமான்றத யோசித்து பண்ணுங்க அப்படின்ட்டு. நண்பர் ரொம்ப குழம்பி போனாரு. என்னடா பண்றது, நாளைக்கு யாரவா நிச்சயம் பண்ண போற பொண்ணு, நிச்சயம் எப்படி? நிச்சயம் முடிச்சிச்சுன்னா இன்னாருக்கு இன்னாதான் என்று முத்தரிக்கப்பட்டு விட்டது, இன்னாருக்கு இன்னாதான் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, இன்னாருக்கு இன்னாதான் என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த நிச்சயத்துக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும்ல. என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அவ்வளவு போட்டோ காமிக்காது, என்ன பண்றதுன்னா அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா இவங்க ஃபேமிலி எல்லாருமே டாக்டர்ஸ். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், யார்ட்டும் கேட்காதீங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுங்க என்ன, ஒரே வார்த்தையில். இப்போ அடுத்த நாள் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில், ஒரு பெரிய ஹோட்டலில் அந்த பொண்ணுன்னா டாக்டர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். நானும் டாக்டர் உட்கார்ந்துருக்கு, எனக்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. இவர் ஸ்டைட்டாக மேட்ருக்கு வந்த ஃபோட்டோயை காமிச்சாரு அந்த பொண்ணுகிட்ட.
இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் தெரியாம தவறு பண்ணினேன். பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்குதுங்கிறத. அதை புரிந்துக்கிட்டதுனால நான் 1 இயருக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எந்த ஒரு தப்பான பழக்க வழக்கமும் இல்லை. ஏன்னா எனக்கு திருமணம் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்க திருமணம் பண்ணினால் நான் 100க்கு 100 உண்மையா இருப்பேன். இப்ப டாக்டர் இந்த பொண்ணை அனுப்பியாச்சு. ஏன்னு சொல்றாரு, என்ன செய்யலான்னு கேட்கல, பிரதர் நாளைக்கு நிச்சயம். இந்த பொண்ணு போக முன்னாடி இந்த பொண்ணு அவரும் கேட்ட கேள்வி ஒரே ஒண்ணுதான், இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தது முக்கியம் இல்ல, எப்ப நான் உன்னை நிச்சயப்படுத்துகிறனோ, எப்போ நீ எனக்கென்று நான் நியமிக்கிறனோ, எப்ப எனக்கென்று நான் உன்னை வேறுபடுத்தி விட்டனோ, அது முதல் நீ 100க்கு 100 உண்மையா இருக்கு. அப்ப பாருங்க, நிச்சயிக்கப்படுறது வரைக்கும் 100க்கு 100 இந்த உலகத்துல யாரும் உண்மை இல்லை, யாரும் பெர்ஃபெக்ட். என்ன கண்டதெல்லாம் வந்து போகுதுன்னு சொல்றீங்க, ஏன் இருதயம் அப்படி இல்லைன்னா பெர்ஃபெக்ட் கிடையாது, 100க்கு 100 பெர்ஃபெக்ட் கிடையாது, யாரையும் நம்ப முடியாது. இப்ப டாக்டர் சொல்றாரு, இவள் தான் என்னுடைய மனைவி. இப்போ நிச்சயிக்கப்படுது. எப்போ ஒரு பெண்ணு நிச்சயிக்கப்படுதாலோ அந்த நிமிஷம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அது முக்கியம் அல்ல, இன்று முதல் நீ புது பெண். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிச்சயம் முடிஞ்சா என்ன சொல்றோம்? புது பெண். ஏன் அந்த பொண்ணு புதுசா? அது பழசுங்க. நம்ம ஏன் புதுசுங்க? அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுது பாருங்க. இன்று முதல் நீ புது பெண். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னொரு பேரு, இன்று முதல் இவள் மணமகள். புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் பாருங்க, ஆண்டவர் நம்மளை தத்தெடுத்துட்டாரு. அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்மளை நிச்சயம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் இந்த டாக்டர் எப்படி மணமகன், அந்த பொண்ணு மணமகளோ, அதே போல என்னை தத்தெடுத்தவர், என்னை பிரித்தெடுத்தவர், என்னை வேறு பிடித்தவர், என்னை அவருக்கென்று நிச்சயித்தவர் அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவரால் கவனிக்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்ல, எப்படி எடுத்தோம்? ஞானஸ்தானம் ஞாபகம் இருக்கா? நான் இனி இந்த உலகத்துக்கு வாழாமல் உங்கள் ஒருவருக்காக. இந்த மனப்பெண் என்ன சொன்னா, இதுவரைக்கும் நான் கன்றாவியெல்லாம் இருந்துக்கலாம், இனி உங்க பக்கம் 100க்கு 100 பெர்ஃபெக்ட். அதே போல ஞானஸ்தானம் எடுக்க நம்ம என்ன செய்யறோம்னா, இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்தேன், இதுவரைக்கும் பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள், பல வேதனைகள், அதனால கன்றாவிக்கெல்லாம் இதயத்தில் இடம் கொடுத்தேன். பல நுகங்களோடு, பல அந்நிய நுகங்களோடு நான் பிணைக்கப்பட்டிருந்தேன், பல அந்நிய நுகங்களோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன், பல அந்நிய வழிபாடுகளை நான் செய்து வந்தேன். ஆனா இன்றைக்கு என்ன செய்வேன்? ஜலத்துக்குள்ள மதிக்கிறேன். இனி இந்த உலகம் வேண்டாம், நீங்க மட்டும் போதும், இனி உங்களுக்காக நான் வாழுவேன். ஞானஸ்தான உடன்படிக்கை என்ன? இதுவரைக்கும் நான் உலகத்துக்காக, இனி உங்களுக்காக. எப்போ நீங்க ஞானஸ்தானம் எடுத்து இதுவரைக்கும் உலகத்துக்கு வாழ்ந்த, இனி உங்களுக்கு வாழ்வேன்னு சொல்றீங்களோ, அப்ப அவர் உங்களுக்கும் ஒரு பட்டம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? கற்புள்ள கன்னிகை. எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அது முதல் நீங்க எதையுமா நீங்க கற்புள்ள கன்னிகையா? கிடையவே கிடையாது. கண்டதெல்லாம் உள்ள விட்டோம். இந்த டாக்டர் எப்போ அந்த பெண்ணை, அவளுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, தனக்கென்று நிச்சயித்தாரோ அது முதல் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஒன்று, சொல்லுங்க, புது பெண், இன்னொன்று மணவாட்டி. அதே போல தேவனுக்காக எப்போ நான் வாழ போறேன், என் வாழ்க்கை இனி தேவனுக்கு, அவர் ஒருவர் தான் என்னுடைய மணவாளன், அவருடைய மணவாட்டினா அவர் என்னை நிச்சயித்திருக்கிறார்னு சொல்லி எப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இதயத்துல அந்த எண்ணெய் என்கிற எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், தேவனை குறித்த ஏக்கங்கள், தேவனை குறித்த பாவங்கள் நமக்குள்ளால பற்றி எரிய ஆரம்பிக்குதோ, அப்ப அவர் நமக்கு சொல்லுகிற பெயர் தான் பாருங்க, நீ கற்புள்ள கன்னிகை.
நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கற்புக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி ஒருவேளை கல்யாணாகாத பெண்ணுங்கள் நினைக்கலாம், நாங்கள் கற்போடி தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி ரட்சிக்கப்படுற முன்னாடி கண்ட கன்றாவி எல்லாம் உனக்குள்ள வந்துட்டு போச்சுன்னா நீ கற்புள்ளவன் இல்லை. கண்ட கன்றாவி நான் காதலா இல்லை. தேவனுக்கு பிரியம் இல்லாம உலகத்தின்படி நீ என்னென்ன வேணாலும் உள்ள எடுத்துக்கலாம், எதை வேணாலும் வணங்கி இருக்கலாம், எதை வேணாலும் வழிபட்டிருக்கலாம், என்னென்ன காரியங்கள் வேணாலும் ஈடுபட்டிருக்கலாம். இதெல்லாம் உன்னுடைய கன்னிமையை குலைக்கிற காரியம். நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்றுதான், நீ மணவாட்டி, அவர் மணவாளன். இப்போ ஆணாகிய நீயா இருந்தாலும் சரி, பெண்ணாகிய நீயா இருந்தாலும் சரி, அவர் உனக்கு என்ன சொல்றாருன்னா, எப்போ எனக்கென்று நீ பிரித்தெடுக்கப்பட்டியோ, எப்போ எனக்கென்று நீ ஆயத்தமாக்கப்பட்டியோ, எப்போ எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டியோ, எப்போ எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டியோ, அது முதல் நீ கற்புள்ள கன்னிகை. அது மட்டுமல்ல, மணவாளனாகிய எனக்கு ஏற்ற மணவாட்டி. அப்ப கவனிங்க, அந்த மணவாளன் வரும்போது என் தீவட்டி எரிந்து கொண்டிருக்கணும்னா நான் எப்ப பார்த்தாலும் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நல்ல கவனிங்க, எப்ப பார்த்தாலும் என் நினைவை யார் நோக்கி இருக்கணும்? ஒன்று சொல்றேங்க, ஒரு பெண் சாதாரண உலகத்தின்படி ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டுனா அவன் என்ன பண்றா? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட எப்ப பேசலாம், அவர்கிட்ட எப்ப பேசலாம், அவரை எப்ப பார்க்கலாம், அவரை எப்ப இந்த நினைவு நமக்கு வருதா? நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோம்ல, அவருக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோம்ல, அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டினாலும் சொல்றோம்ல. ஏங்குதா எண்ணங்கள்? ஏங்குதா நம்முடைய சிந்தனை? ஏங்குதா நம்முடைய உணர்வுகள்? ஏங்கணும். ஒரு விசுவாச பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏக்கம் எப்ப பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு சொன்னா நீ யாரு? மணவாட்டி. என் வாழ்க்கை யாரு என்ன ஆலோசனை சொன்னாலும் சரி, எனக்கு உள்ள போகாது. தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்து பேசும்போது அவர் சொல்ற ஆலோசனை, அந்த மணவாளன் சொல்ற ஆலோசனை எப்படி மணமகளுக்கு மணமகன் சொல்லுகிற ஆலோசனை பிரதானமாய் விளங்குதோ, அதே போல மணவாட்டி ஆகிய எனக்கு அந்த மணவாளன் சொல்லுகிற ஆலோசனை மட்டும்தான் எனக்கு பிடிக்குது, அதன்படிதான் நான் செய்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க மணவாட்டி. உன் தீவட்டி எழுந்து கொண்டிருக்குது. எப்ப அவர் வந்தாலும் நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. ஏன்னா எண்ணெயினால நீ பொங்கிக்கிட்டு இருக்கிற உன் தீவட்டி, அந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டி எழுந்து கொண்டிருக்குது. அதை யாராலையும் அணைக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன் எண்ணெய் எப்ப பார்த்தாலும் அவர் மணவாளன், மணவாட்டி, அவர் வருவார் என கூப்பிட. நிச்சயம் முடிச்சிட்டுனா ஒரு பயம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எங்க கல்யாணம் பிரிஞ்சிருமோ, எங்க திருமணம் உடைச்சிருமோ, எங்க கல்யாணம் நடக்காம போயிருமோ, பயம் இருக்குல்ல. இதோடைய அர்த்தம் என்ன? எங்க மணமகன் வராம போயிடுவாரோ அப்படின்னு. ஒரு பொண்ணு நல்லா அரிசி திங்குமா, அவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்களாம், அரிசி திங்கிற பழக்கம் நிக்கல. இது வளர்ந்துருச்சு, +2 முடிச்சிருச்சு, காலேஜ் போயிருச்சு, 2 பழக்கம் இருக்கு. ஒரு பழக்கம் ராத்திரி பார்த்தா கையை சுப்பது, பகல்ல பார்த்தா அரிசியை திங்குது. தாயார் சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க, இது தெரிந்தல. தாயார் கடைசியா சொன்னாங்க, ஏமா உனக்கு மாப்பிள்ளை வரும்போது மழை பெஞ்சிடும், மாப்பிள்ளை வர லேட் ஆயிடும், மனவடையிலே நீ காத்திருக்கணும், திருமணம் கூட நின்று போயிடும்னு சொல்றாங்க. நீ அரிசி தின்னா கை சுப்புனா, இந்த ஒரு வார்னிங் தாங்க. அன்னையிலேருந்து கையும் சுப்பல, அரிசி திங்கல. ஏன்? எங்க மணமகன் வராம போயிடுவாரோ. எப்போ கவலை? காலேஜ் பஸ்ஸிலே கவலை, நிச்சயம் முடியல, பொண்ணு பார்க்கல, பூ வைக்கல, இப்பவுமே கவலை வந்து காய்ச்சி
காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் 17 வயசு வரைக்கும் அம்மா சொல்லி 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 எப்போ மணமகன் வரமாட்டான்னு சொன்னாலும் அப்போ கை சுப்பது நின்றுச்சு, அரிசி திங்கிறது நின்றுச்சு. ஏன்? அப்போ மணமகன் மேல அவ்வளவு ஒரு தாகம். மணமகனுக்காக இருதயம் அனல் கொண்டு எரியுது. பெரியவங்க சொல்லுவாங்க, முளைச்சி 3 விழல, அதுக்குள்ளாலே இங்க என்ன செய்யுது? அனல் கொள்ளுதையா இருதயம். எதுக்காக? நான் மணமகனுக்காக. அப்ப மணவாட்டி இருதயம் என்ன செய்யணும்? அனல் கொள்ளணும். யாருக்காக? மணவாளனுக்காக. அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்தின்படி உனக்கு ஒரு உறவு வருதுன்னா அதுக்கு ஒரு இருதயம் அனல் கொள்ளுதுன்னா, உலகத்துக்கு அப்பாற்பட்டு உன்னை ராஜ்யத்துக்கு சேர்க்க முடியாது. என் மணவாளன் வருவானே அதை நினைச்சு உன் இருதயம் அனல் கொள்ளலன்னா நீ மணவாட்டி இல்ல, நீ புத்தி உள்ள கன்னிகை இல்ல, நீ தீவட்டியை பற்ற வைக்க எண்ணெய் ஆயத்தமாய் உள்ளவள் இல்ல. ஹல்லேலூயா. அப்போ என்ன எரிந்து கொண்டிருக்கணும்னா என்ன எரியணும்? எண்ணங்கள் எரியணும். ஆவியானவர் கரியணும், அது ரெண்டாவது. அபிஷேகம் கரியணும், அது ரெண்டாவது. வசனங்கள் கரியணும், அது ரெண்டாவது. உன் எண்ணங்கள் கரியணும், உன் சிந்தனைகள் கரியணும், உன்னுடைய உணர்வுகள் அவளுக்காக எரிய ஆரம்பிக்கணும். இது எரியணும். எங்களை உன் தீவட்டு ரட்சிப்பாகிய தீவட்டு எரிந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை எரிய விடணும்னா ஒன்னே ஒண்ணுதான், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நல்ல கவனிங்க, ஒரு மனவாட்டி ஆயிட்டீங்க, நீங்க நிச்சயிக்கப்பட்டு விட்டாயிற்று அப்படின்னா உங்களுக்கு என்ன முடிச்சிருச்சு? என்ன முடிச்சிருச்சு? உலக வாழ்க்கையில நிச்சயம் முடிஞ்சது கேட்கல, ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு நிச்சயம் முடிச்சிட்டு தெரியுமா? இப்ப உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சிருச்சுப்பா. ஏன்? நீ ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்துட்ட. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். இப்படி 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எப்படி அக்கா? எப்படி அண்ணா? எப்படி சொல்லுங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, நீ மணவாளனுக்குள்ள இருந்தா, அப்ப நல்லா கவனிங்க. அவருக்கு ஏன் தெரியுமா நீ கற்புள்ள கன்னிகைன்னு சொன்னாரு? உலகம் ஏன் தெரியுமா புது பெண்ணுன்னு சொல்லுது? ஏன் மணமகன் சொல்றாங்க? ஏன் ஆண்டவர் மணவாட்டின்னு சொல்றாரு? பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிட்டு? புதிதாயிற்று. பக்கத்துல கேளுங்க, புதிதாயிட்டீங்களா? புதுசாயிட்டீங்களா? தீவட்டு எரியுதா? இல்ல பழைய சுபாவம் எரியுதா? பழைய கோபம் எரியுதா? பழைய எரிச்சல் எரியுதா? பழைய பொறாமை எரியுதா? இல்ல தேவன் மேல உள்ள அன்பு உனக்குள்ள அனல் கொண்டு எரியுதா? நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஞானஸ்தானம் எடுத்து நான் இப்ப பழைய மனுஷனுக்கு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நான் பழைய ஆள் இல்லை. பக்கத்தில் தூக்கிட்டு இருக்காங்க, தட்டி சொல்லுங்க, நான் யாதையுமா பழைய ஆளே கிடையாது, புது ஆளு. எனக்கு நிச்சயம் முடிச்சிச்சு. இதை மட்டும் சொல்ல மாட்டேல, நிச்சயம் முடிச்சிச்சு. அவர் வருவாரு, அவரை எதிர்பார்த்து எனக்கு போர்வைக்குள்ள லைட் எரியும். உங்களுக்குள்ளால உங்க தீவிட்டு பத்த வைக்கணுங்கிற ஆசை, பத்த வைக்கணுங்கிற எண்ணம், பத்த வைக்கணுங்கிற சிந்தனை வந்துச்சுன்னு வைங்கள, ஒரு மனுஷனுக்காக நீ எங்கேயாவது காத்திருந்தீங்கன்னா கூட அங்கேயும் உங்க பைபிள் உங்க மொபைல் இருக்கிற வேதத்துல விளக்கறிய ஆரம்பிக்கும். உங்க மொபைல் இருக்கிற வேதம் வெளிச்சம் ஆகும். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதம்
என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. சங்கீதம் 119 105 சொல்லப்படுது பாருங்க, வாசிக்க வேண்டாம். அப்ப நல்லா கவனிங்க, நான் மனவாட்டியா இருந்தா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உணவுன்னு கேட்கறத நீங்க எல்லாம் ஆம்பளைங்க, நீங்க எல்லாரும் ஆம்பளைங்க. ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டீங்க, அவளுக்கு நீங்க கால் பண்றீங்க, அவ சொல்றா நான் அப்புறம் பேசுறேன். 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றீங்க, அப்பவும் சொல்றேன் நான் அப்புறம் பேசுறேன். 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன், அப்பவும் சொல்றேன் அப்புறம் பேசுறேன். இப்ப நீங்க சொல்லுவீங்க, நீ பேசுவியா பேச மாட்டியா? ஒண்ணு செய்யுங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, நீங்க நைட்டு கால் பண்ணுங்க, நான் நைட்டு பேசுவேன்னு சொல்லுவான். நீங்க நைட்டு ராத்திரி 11 மணி வரைக்கும் மணவாளை நீங்க பாவம் காத்திருந்து மணவாட்டிக்கிட்ட மணமகள்கிட்ட பேசலான்னு சொல்லி நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டா. அடுத்த கால் தேடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, என்ன நைட்டு ஃபோன் எடுக்க சொன்னா ஃபோன் எடுக்கல அப்படின்னாக்கி நான் உறங்கிட்டேன். இப்படி அவ சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இது பொம்பளை தானா? உணரத்த செர்மமா இருக்குது. நேரத்திலிருந்தே கால் பண்ற இவ்வளவுக்கு நான் யாரு? மணமகன், எனக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டவள் நீ, எனக்கு என்று நிச்சயிக்கப்பட்டவள் நீ, எனக்கு என்று வேலை பிடிக்கப்பட்டவள் நீ. நான் ராமுழுது காத்திருக்கிறேன் உன்னை பேசணும்னு நீ சொல்ற. எனக்கு காலேஜ் போயிட்டு வந்து நான் பைபிள் எடுத்து பேசுறேன். எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்து நான் பேசுவேன். அவரு மனவளம் காத்திருக்காரு, பேசுவான். ராத்திரி வந்து சரி என் பிள்ளை நேரம் ஓடி இருக்கா பாவம், இப்பமாவது பேசுவான்னா அவர் வந்து பார்க்கறாரு, நீ பார்வையை பொத்திடும். நான் தான் கேட்கிறேன், நீங்க உங்க மணமகள் நிர்ணயிக்கப்பட்டவா இப்படியே நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி தள்ளி போட்டானா உங்க அப்பாட்ட எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்ப்பா, அது காவி சரியில்லை, அதுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டது போல இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா இல்லையா? வித்தியாசமா இருக்குல்ல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்க சொல்றேன். ஏன்னா என்ன ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற மணவாளன் இப்படிதாங்க இயங்குறாரு, இப்படிதாங்க தாகமா இருக்கிறாரு. நீ அந்த பேச மாட்டியான்னு சொல்லி அவன் தாகமா இருக்கிறார், அவன் ஏங்குறாரு. நீ பேசலனா அவருடைய பார்வைக்கு நீ மெண்டலு, நீ பைத்தியம், நீ சைக்கோ. ஆனா அவன் சைக்கோன்னு முடிவு பண்ணல. ஏன் தெரியுமா? அவன் நேசிக்கிறார், அவன் அன்பு செலுத்துகிறார். ஒன்னு அவள் கன்னிகை, என்ன கன்னிகை? கற்புள்ள கன்னிகையாய் பார்க்காது. அதனால நீ எவ்வளவுதான் திருப்பிக்கிட்டு போனாலும் அவர் காத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, என் மணவாளன் நீங்க. உங்களோடு எப்படி ஒரு பெண் தனியா இடத்தை தேடி இங்க போனா தங்கச்சி இருக்கா, அங்க போனா அக்கா இருக்கா, இங்க போனா அம்மா இருக்கா, யாருக்கு தெரியாம எங்க சாக்கு முட்டைக்கு இடையில பதுங்கலான்னு நினைக்கிறதா மணமகா? அதே போல நீ பதுங்கணும். எதுக்காக தூங்குறதுக்கா? ஆமா பிரதர், தூங்குறதுக்கு. அப்படி சொல்றீங்களா? தூங்குறதுக்கு இல்ல, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவரோடு உன் கனெக்ஷனை வளர்த்துக் கொள்வதற்கு, உன் தீவத்தை எரிய விடுறதுக்கு. தீவட்டு எரியுது, அந்த எண்ணம் உனக்குள்ள ஓடுது, அந்த சிந்தனை உனக்குள்ள ஓடுது, அந்த ஆர்வம் உனக்குள்ள ஓங்கி வளருது, அந்த உணர்வுகள் உனக்குள்ளால அதிகமா எழும்புதுன்னா உன் தீவட்டி எப்பவும் எரிகிற எண்ணெய் சுரந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு தட்டுப்பாடே வராது. எண்ணெய் என்னது? எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, மகனுக்கென்று மணவாளனுக்கென்று என் தேவாதி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள். அப்ப நான் எப்படி வாழணும்னா, உலக நியமம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஒரு மணமகனுக்காக ஏற்படுத்தப்பட்ட மணமகள் அந்த மணமகனோடு உறவாடி கொண்டே இருப்பது போல மணவாட்டி ஆகிய நீ மணவாளனோடு உறவாடி கொண்டே இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உறவாட நீ நிறுத்திட்டனா உன் வாழ்க்கையில பல வலைகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வரும். ஏன் நீ என்ன செய்யற? நிச்சயம் முடித்தும் இன்றாருக்கு இன்னாதான் வாழாம
நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்த? கண்டதெல்லாம் உள்ள வந்துச்சு இல்ல, கன்றாவிக்கெல்லாம் இடம் கொடுத்தல்ல, அதே மாதிரி இருக்க. அதனால பிரச்சனைகள் வரும். அப்ப நல்ல இன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன நினைக்கணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நீங்க வாகனமா வந்தீங்க, உங்களை சர்வீஸ் அடிச்சிருக்காரு, உங்களுடைய பார்ட்ஸுகளை சரிப்படுத்தி இருக்கிறாரு. இனி வெளியே போய் எப்படி ஓடணும்? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த 2வது வசனம், சாரி 3வது வசனம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தீவட்டி எப்போ அவர் வருகிறாரோ அப்போ என்ன செய்யணும்? எரியணும். எரியணும்னா என்ன வேணும்? எண்ணமென்ற எண்ணங்கள் வேண்டும். இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ உன் எண்ணம் எப்பவும் எப்படி இருக்கணும்? மணவாளன். மணவாளன் மேல வாஞ்ச, மணவாளன் மேல தாகம், மணவாளன் மேல ஏக்கம். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க அப்படி முடிவெடுக்க போறீங்க? நிச்சயமாக நீங்க முடிவெடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய், உங்களுடைய தீவட்டிகள் எழுந்து கொண்டிருக்கத்தக்கதாய் உங்களுக்குள்ளால எண்ணெயை சுரக்க பண்ணுவார்.